தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து வீடியோ கால் பண்ணி அவங்ககிட்ட ஆறுதல் பேசியிருக்கிறாரு. ஏன் நேரில் வரல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது எழுந்திருக்குது. ஒரு சில வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒட்டுமொத்த தீர்ப்பையும் ஒட்டுமொத்த ப்ரேயரையும் நம்ம வந்து கொச்சைப்படுத்திட முடியாது. மக்களிடத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் கோர்ட்டில் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய பேரே எடுக்கவே இல்லையே அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. இல்லை, கோர்ட்டில் இவங்க பேர் எடுக்கணும் அவங்க பேரில் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோன்னா, பிஜேபியை போய் சந்திச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு 1000 விமர்சனங்கள் பண்ணுறதுக்கு இங்கே இடம் இருக்குது. காங்கிரஸை போய் சந்திச்சிட்டாருன்னு சொன்னால் அதில் என்ன விமர்சனம் இருக்குது? இல்லை, எந்த காலகட்டம்னு ஒன்று இருக்குது. இல்லை, எந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி, இதுக்கு கரூரில் நடந்த சம்பவத்துக்கு இப்போ காங்கிரஸ் ஏதாவது பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆட்சியும் அதிகாரமும் அவர்கள்ட்ட இருக்கா? நீதிபதி வந்து இந்த கட்சியில் இணைந்து பயணம் செஞ்சாரா தலைமை பண்பில்லைன்னு சொல்கிறதுக்கு? அவர் பிரச்சாரம் வர்றதுக்கு போது எடப்பாடி பழனிசாமி அவர்களே வருக அப்படின்னு சொல்லி பொறுப்பாளர் ஒருத்தர் வந்து ஃப்ளெக்ஸ் போட்டிருக்கிறதா சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. அது எப்படி பார்க்குது? இன்னைக்கு ஒட்டுமொத்த கூட்டமும் பண்ணணும். யாரோ ஒருத்தர் பேர் போட்டு தானே அந்த பேனர் வச்சு வைக்கப்பட்டது. மௌனமே மிகச்சிறந்த ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. இன்றைக்கி 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டார். அந்த இடத்துல இவர் மௌனமாக கடந்து வர்றார். ஏன் மௌனமாக இருக்கிறாருன்னு கேட்டது போக, இன்றைக்கி அத்தனை பத்திரிகையாளர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் அவர் மௌனமாக கடந்து போனது தான் நல்லது அப்படின்றத இன்றைக்கி பேசும் பொருளாக மாற்றிருக்கிறார். அவர் தலைமறைவாய் எங்கேயும் ஓடி ஒளிஞ்சிடல, புரியுதுங்களா? அவர் போட்ட வீடியோ ஒரு காணொலி இருக்குது. நான் வீட்லேயும் என்னுடைய அலுவலகத்துலேயும் தான் இருப்பேன், வேணால் வந்து பாருங்கள் அப்படின்றத ஓப்பனாக கொடுத்துருக்குறாரு. உங்களுக்கு ஏதாவது கோவம்னா நீங்கள் என்ன ஏதாவது பண்ணுங்கள், மக்களை விட்டுருங்க அப்படின்னு சொன்னார்ல, அது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? யார் சொன்னது? விஜய் தானே சொன்னார். அப்போ யாரை நீங்கள் கேட்கணும்? விஜய் தான் கேட்கணும். யாரை சொல்லியிருக்காரு? சிஎம் சாரை சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன பண்ணார்? அதுதான் நானும் கேட்குறேன். அவர் என்ன பண்ணிட்டாருங்க கரூர் விஷயத்தில்? ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக ஜல்லிக்கட்டு ஜலீல் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பரப்புரையில் 40 பேர் வந்து உயிரிழந்திருந்தாங்க. அவங்களுடைய குடும்பத்துக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து வீடியோ கால் பண்ணி அவங்ககிட்ட ஆறுதல் பேசியிருக்கிறாரு. ஏன் நேரில் வரல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது எழுந்திருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நேரில் வந்து போகிறதுக்கு அவர் வந்து எந்த இடத்துலையும் மறுக்கலை. நேரில் போகணுன்றதுக்கு தான் அனுமதி கேட்டிருக்கிறாரு. நிச்சயமாக நேரில் போக போகிறார். இந்த வாரமே போவார். அதற்கு முன்னாடி அவர் இன்றைக்கி பேசலை. வீடியோ காலில் தொடர்ச்சியாக இந்த ஒரு 48 மணி நேரம் கடந்த பிறகு ஒருத்தட்டையுமே பேச ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த செய்திகள் வந்து பல ஊடகங்களில் வெளியில் வருவதில்லை. இங்கே ஜனநாயகத்தினுடைய குரல் வலை வந்து நெரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. எப்படி ஒரு மிகப்பெரிய தூணாக ஊடகங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோ, அப்படிப்பட்ட ஊடகங்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சி கூட அரசு கேபிள்லேருந்து தடை செய்யப்பட்டிருக்குது, ஒளிபரப்பு செய்யப்படலை அப்படின்றது தான் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. வரக்கூடிய செய்திகள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்திகளும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் செய்யக்கூடிய செய்திகளும் தொடர்ச்சியாக புறக்கணிப்பு செய்யப்பட்டுக்கிட்டு இருக்குது. அது வந்து எல்லா ஊடகவியலாளர்களுக்கும் தெரியும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. தொடர்ச்சியான இன்றைக்கும் மக்கள் பாதிப்புக்குள்ளாக யாரெல்லாம் ஆகியிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுக்கு ஆதரவான சூழலில் தான் இன்றைக்குமே இருக்காங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வழக்குகள் நடந்துட்டு இருக்குது நீதிமன்ற, அதாவது மக்கள் முன்னிலையில் வந்து திமுக மேலே பல விமர்சனங்கள் வச்சாங்க தமிழக வெற்றி கழகத்தினர். ஆனால் நீதிமன்றத்தில் திமுக மேலே ஒரு விமர்சனமே வைக்காம அது தெரியாமல் நடந்துருச்சு. அதுக்கு முரணாகவே பதில் பேசியிருக்காங்களே, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எந்த முரணும் கிடையாது. ஒரு சில வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒட்டுமொத்த தீர்ப்பையும் ஒட்டுமொத்த ப்ரேயரையும் நம்ம வந்து கொச்சைப்படுத்திட முடியாது. அவர்கள் ப்ரேயரில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதும் இருக்குது, புரியுதுங்களா? தனிநபர் ஆணையம் ஒன்று அமைச்சதுக்கு பிறகும் அந்த தனிநபர் ஆணையத்தின் மீது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற நீதிபதிகளும் அடங்கணுன்றதை ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. ஆனால் அதை யாரும் இங்கே சொல்கிறதுக்கு எடுத்து பேசுகிறதுக்கு இல்லை, புரியுதுங்களா? அப்போது நீதி விசாரணையை நம்புகிறாரு, ஆனால் நீதியோடு நடக்கணுன்றத எதிர்பார்க்குறாரு. அதற்கான நீதியின் கதவுகளை தட்டுறாரு. இது ஜனநாயகத்தினுடைய உரிமையாக தான் பார்க்கப்படுது. மக்களிடத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் கோர்ட்டில் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய பேரே எடுக்கவே இல்லையே அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. இல்லை, கோர்ட்டில் இவங்க பேர் எடுக்கணும் அவங்க பேரில் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோன்னா,
நீதி விசாரணை இப்பவும் சொல்கிறோம், நீதி விசாரணைன்ற ஒன்று இருக்குது. விசாரணை ஆணையம் ஒரு தாக்கல் செய்யணும், எங்கே என்ன நடந்ததுன்றது. இதுக்கிடையில் மத்திய குழுவும் ஒரு விசாரணை குழுவை அமைச்சிருக்கு. ஆனால் இவர் சிபிஐ வழக்குகள் வேணும், விசாரணை வேண்டும், உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதி அரசர்களும் அதில் வந்து இடம்பெறணும்னு கேட்குறதே நீதியும் உண்மையும் வெளியில் கொண்டு வரணுன்றதுக்கான ஒரு விஷயமாக தானே பார்க்கப்படுது. அப்போ எல்லாத்துக்குமான பதில்கள் அதில் இருக்கும்னு சொல்கிறார். இல்லை, ஆதவர்ஜுனா வந்து டெல்லியில் போய் காங்கிரஸ் தலைவர்களை நேரடியாக சந்தித்ததாக சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்குது. பிஜேபியோட போயிட்டா தங்கள் கட்சியுடைய கிரெடிபிலிட்டி போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் சந்திப்பு நடந்தது அப்படின்ற மாதிரி செய்திகள் பார்க்க முடியுது. இல்லை, இங்கே ஒரே ஒரு விஷயம், அது வந்து இன்னும் வெளிவராத ஒரு செய்தி தான், புரியுதுங்களா? செய்தியில் வந்திருக்குது. செய்திகள் அதான் சொல்கிறேன், வரக்கூடிய செய்தி தமிழக வெற்றி கழகத்திலேருந்து எந்த செய்தியும் வரலை இல்லையா? அப்படின்றப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்களும் வந்து ஒரு அரசியல் கட்சி தான். காங்கிரஸை சந்திக்கிறாங்க, இவங்க சந்திக்கிறாங்கன்னு எந்த ஒரு இதுவுமே இல்லையே. சந்திக்கிறதுல என்ன தவறு இருக்குன்னு தான் கேட்குறேன். இன்றைக்கி பிஜேபியை போய் சந்திச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு 1000 விமர்சனங்கள் பண்ணுறதுக்கு இங்கே இடம் இருக்குது. காங்கிரஸை போய் சந்திச்சிட்டாருன்னு சொன்னால் அதில் என்ன விமர்சனம் இருக்குது? இல்லை, எந்த காலகட்டம்னு ஒன்று இருக்குது. இல்லை, எந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி, இதுக்கு கரூரில் நடந்த சம்பவத்துக்கு இப்போ காங்கிரஸ் ஏதாவது பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆட்சியும் அதிகாரமும் அவர்கள்ட்ட இருக்கா? இல்லை. அப்போ அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டில் அவர்கள் என்ன மூவில் இருக்காங்களோ அதை முன்னோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்கன்றது தான் இங்கே பார்க்கக்கூடிய பார்வையாக இருக்குது. காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் தலைவர்கள் நிராகரிச்சிருக்கணுமே. நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இருந்தால், அது நடந்திருந்தால் காங்கிரஸ் தலைவர்கள் எப்படி சந்திச்சாங்க? சந்திச்சிருக்க கூடாது இல்லை? அப்போ சந்திக்கிறதுக்கு எதனால் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க? இதையெல்லாம் இது வந்து அது வந்து மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருக்குது. அதை இப்போ வந்து எளிமையாக ஒரே ஒரு வார்த்தையில் கடந்து போயிட முடியாது. காங்கிரஸ் தலைவர் அவர்கள் ஃபோன் பண்ணி விசாரிக்கக்கூடிய விஷயம் வந்து இன்றைக்கி ஒட்டுமொத்த அரசியல் பார்வையாளர்களில், மூத்த பத்திரிகையாளர்களுடைய வரிசையில், மற்ற அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்போது ஒரு தவறு நடந்திருந்தால் அந்த பக்கம் வந்து ஒருத்தருக்கு வந்து தொடர்ச்சியான ஆதரவுகள் அவர்களுக்கு பெருகாது இல்லையா? இன்றைக்கி சமூக ஊடகங்களை நீங்கள் எடுத்தீங்கன்னா, கரூருக்கு அவர் பயணம் செய்வதற்கு முன்னால் இப்பேற்பட்ட கோர துயர சம்பவம் நடப்பதற்கு முன்னால் இருந்ததை விட இப்பேற்பட்ட ஒரு சம்பவங்கள் நடந்ததுக்கப்புறமும் இன்னும் மக்களுடைய ஆதரவு அவருக்கு அதிகரிச்சிருக்குன்றது தான் உண்மை. அது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரோடு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் உள்ளவர்களும் அவர் நீங்கள் வரணும், இந்த சம்பவத்துக்கு வந்து அவர் எந்த விதத்திலும் காரணம் இல்லைன்றதை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு அவர் தான் பொறுப்பேற்றுக்கணும் தான் திமுக சொல்லிக்கிட்டு இருக்கு. ஒரு நீதி விசாரணையை நீங்களே ஒரு ஆணையத்தை உண்டு பண்ணிட்டு, ஆனால் அமுதா ஐஏஎஸ் அவர்களை வச்சு நீங்கள் ஒரு திரைப்படம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறது அது நீதி விசாரணைக்கு எதிரானது தானே. ஆனால் நீதிபதியே சொல்கிறாங்களே, விஜய்க்கு நல்ல தலைமை பண்பே இல்லைன்னு சொல்கிறாங்களே. நீதிபதி தான் சொன்னது தான் எல்லாமே எடுத்துக்கிறது தான் அப்படின்னு சொன்னால், நீதிபதி வந்து இந்த கட்சியில் இணைந்து பயணம் செஞ்சாரா தலைமை பண்பு இல்லைன்னு சொல்கிறதுக்கு? நீதிமன்றங்கள், சென்னை உயர் நீதிமன்றங்கள் எத்தனையோ கண்டனங்களை தெரிவிச்சிருக்கு. இந்த ஆட்சி வந்து நெருக்கடியான எமர்ஜென்சியான ஆட்சியை அறிவிச்சிட்டிங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை வந்து தலைவிரிச்சு ஆடுது, ரவுடித்தனம் அதிகரிச்சிருச்சு, குற்ற செயல்கள் அதிகமாகிடுச்சு, இங்கே ஆட்சி நடக்குதான்ற ஒரு கேள்விக்குறி கவலையாக இருக்குன்னா நீதிமன்றங்கள் கடந்த காலங்களில் கேட்டிருக்கேன். அப்போ அதையுமே பேசணும்ல. நீதிபதிகள் இப்பவும் சொல்கிறேன், நீதிபதிகள் சொல்லக்கூடிய ஒருத்தர் சொல்லக்கூடியது தலைமை பண்பு இல்லைன்னா இவ்வளவு மக்கள் இன்றைக்கும் அவர் மேல் நேசம் கொள்ள போகிறது கிடையாது. ஆனால் அது நெறிப்படுத்த வேண்டிய வேலை இது தலைவரோட வேலை தானே. அது அதான் சொல்கிறேன், நெறிப்படுத்துறதுக்கு அவர் வரக்கூடிய கூட்டம் ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயுமே 5 மாவட்டங்களில் எப்படி நடந்திருக்குன்றது எல்லாருமே பார்த்துருக்குறாங்க. இந்த இடத்துல வந்து நெறிப்படுத்தலை அப்படின்னு சொன்னால், நெறிப்படுத்தி அந்த இடத்துக்கு வர வேண்டிய இடத்துக்கு கொண்டு வரக்கூடிய காவல்துறைக்கு தெரியும் இல்லையா, அங்கே அளவுக்கு அதிகமான அந்த இடத்துக்கு நிற்கக்கூடிய மீறிய ஒரு கூட்டம் இருக்குன்றதும், அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் அனுமதிக்க கூடாதுன்றதும் யாருக்கு? காவல்துறைக்கு தான் தெரியும். இப்போ என்ன தான் தனியார் பாதுகாவலர் இவங்க வச்சுருந்தால் கூட அந்த இடத்துல அவங்க யாரும் அனுமதிக்க போகிறது கிடையாது. ஆனால் காவல்துறையை அனுமதிக்க போய் தானே அந்த ஆம்புலன்ஸ் உள்ளே வருது. அதுக்கு பிறகு தானே இவ்வளவு நெருக்கடிகளும் ஏற்படுது. இல்லை, அதுக்கு முன்னாடியே மூச்சு திணறி சில பேர் கஷ்டப்பட்டு இருந்ததை பார்த்தா ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்துருக்காங்க. அந்த ஆம்புலன்ஸும் அந்த பக்கம் போன ஆம்புலன்ஸ் தான். அந்த ஆம்புலன்ஸில் யாரும் ஏறலை, நல்லா புரிஞ்சுக்கணும்.
அப்போது நீங்கள் இந்த இடத்துல இன்னும் நெருக்கடிகளை அதிகமாக்குறது காவல்துறை தான். இப்பவும் சொல்கிறேன், அதுக்கான நீதி விசாரணைகள் போய்கிட்டு இருக்கு. அதற்காக நீதி விசாரணைத்துடைய ஆணையம் இப்படி வேணுன்றதை கேட்டிருக்கிறாரு. அதில் உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அடங்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. சிபிஐக்கு வழக்குகள் மாற்றப்படணும்னு சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி வந்து இங்கே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றமே சிபிஐக்கு வந்து முன்னாள் நம்ம ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டதனுடைய இதை எடுத்து ஒரு உயர்நீதிமன்றம் வந்து சிபிஐக்கு வழக்குகளை மாற்றம் செய்து, ஆனால் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுக்குது. எதற்காக இந்த பார்வைன்னு கேட்குறேன். அது மிகப்பெரிய படுகொலை, பயங்கரவாத செயல்னு எல்லாருமே பார்க்கப்பட்டது. ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களும் அதை பற்றி பேசக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருந்தாங்க. அது ஏன் இன்றைக்கி நீங்கள் போய் தமிழக அரசு வாதாடி இன்றைக்கி வேண்டாம், எங்களுக்கு வந்து நாங்களே விசாரிச்சுக்கிறோன்னு ஏன் சொல்லணும்? சரி, அப்படி பார்த்தாலுமே இப்போது இங்கே நடந்துச்சுல்ல இந்த கரூரில் நடந்த அந்த துயரமான சம்பவம், அதுக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி பாஜக போட்டுச்சு. அப்போ நீதிமன்றமும் கேள்வி எழுப்புச்சுல, இதை அரசியல் மேடையாக்காதீங்கன்னு சொன்னாங்கல்ல. நாங்களும் அதுதான் சொல்கிறோம், அரசியல் மேடையாக்காதீங்க, பிண அரசியல் பண்ணாதீங்க. இருக்கக்கூடியத்துக்கு அவர்களுக்கு என்ன நிவாரணமோ அது கிடைக்கணும், அந்த மக்களுடைய வேதனையும் துயரையும் துடைக்கணும்னு சொல்கிறாரு. அப்போ பாஜக கேட்டால் உங்களுக்கு வலிக்குது, தமிழக வெற்றிக் கழகம் கேட்டால் உங்களுக்கு கசப்பாக இருக்குது அப்படின்னா இது என்ன ஜனநாயக உரிமைன்னு சொல்கிறேன்? ஜனநாயகத்தை பேசக்கூடிய இடத்துல ஜனநாயகத்தை பேசக்கூடியவர்களும் இருக்கக்கூடிய தனியார் யூடியூப்காரர்களும் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி காலையில் வரைக்கும். பொய் பரப்பக்கூடாதுல்ல அரசு மேலே? என்ன பொய்ன்னு சொல்லணும்? எது பொய்? அப்போது அருணா ஜெகதீசன் அவர்கள் வந்து ஒரு ஆணையத்தை அமைச்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஒரு விளக்கப்படம் போட்டு காட்டினீங்க? அது ஜனநாயக இது பண்ணுறதா அர்த்தமா? ஜனநாயகத்தின் மீறின செயல் இல்லையா? ஒரு விசாரணை ஆணையம் போய்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு விளக்கம் கொடுக்குறது தப்பு தானே? ஏன் கொடுத்தீங்க? அப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து தாமேல தப்பு இல்லைன்னா அவங்க தானே ஆதாரத்தை ரெடி பண்ணணும். இல்லை, அவங்க ரெடி பண்ணலைன்னு உங்களுக்கு எது சொல்லி? இப்போவும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஒரு ஆதாரத்தை திரட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போவும் இருக்கக்கூடிய ஆணையத்தை மேம்படுத்தணும்னு சொல்கிறாங்க. ஏன் மேம்படுத்தணும்னு கேட்குறாங்க? ஆதாரம் இருக்கிறதுனாலையும் இந்த தனிநபர் ஆணையம் வந்து போதாதுன்றதுனாலையும் தான் ஆணையத்தை மேம்படுத்தணும்னு சொல்கிறாங்க. அதில் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆட்சியும் இல்லை, இன்றைக்கி அதிகாரமும் இல்லை, மக்கள் செல்வாக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த ஆட்சியும் அதிகாரமும் இல்லாததுனால தான் நீதிமன்றத்தின் பக்கம் போய் நிற்கிறாங்க, இது வேணும்னு கேட்குறாங்க. அப்போ ஏதோ ஒரு உண்மை ஒளிந்து இருக்குன்றது தானே அர்த்தம். அதை வெளியில் கொண்டு வரணும்னு தானே பார்க்குறாங்க. அது வெளிக்கொணர வேலையை அவங்க தான் பார்க்கணுன்றது தான் இன்றைக்கி அவங்கக்கிட்ட வச்சுருக்கக்கூடிய. தானே நீதிமன்றம் போயிருக்கோம். அதுக்கு ஆர்டர் போடுற இடத்துல தளபதி அவர்கள் இல்லையே. தளபதியினுடைய இது நீதிமன்றத்தில் போய் இன்றைக்கி வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு சாமானியராக தானே இருக்கிறாரு. அப்போ நீதிமன்றம் அதற்கான வாசலை திறக்கணும், நீதியை தரணும் அப்படின்றத தான் எதிர்பார்த்து போகிறாரு. தமிழக வெற்றி கழகம் வந்து அதிமுக கூட்டணி மேலே ஒரு சாஃப்ட் டோன் எடுக்கிற மாதிரி தோணுது. அதாவது அவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் ஏன் பேனர் வைக்கணும், அவர் பிரச்சாரம் வர்றதுக்கு போது எடப்பாடி பழனிசாமி அவர்களே வருக அப்படின்னு சொல்லி பொறுப்பாளர் ஒருத்தர் வந்து ஃப்ளெக்ஸ் போட்டிருக்கிறதா சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. அது எப்படி பார்க்குது? இல்லை, இப்போ யாரோ ஒருத்தர் பண்ணுறக்கூடிய செயல்கள் வந்து கட்சியினுடைய செயலாக ஒருபோதும் மாறாது. அதற்காக கட்சி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும். அது கட்சியினுடைய பிரச்சனை, தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேலை. புரியுதுங்களா? ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தனிநபர் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர்களும் கொள்கை பரப்பு செயலாளர்களும் தான் பதில் சொல்லணும். கட்சிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் நம்ம பேச முடியுமே தவிர்த்து கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கட்சிக்காரர்கள் தான் வந்து பேசணும். நாம் பேசினா அது முறையாக இருக்காது, அது அழகும் அல்ல. கொடிகளையும் ஏந்திட்டு போறாங்கன்னு சொல்றாங்க. இதைத்தான் சொல்றாங்க தமிழக வெற்றி கழகத்துல சரியான கட்டுக்கோப்பு தன்மை இல்லை அப்படின்னு சொல்லி இதைத்தான் விமர்சனம் வைக்கிறாங்க. கட்டுக்கோப்பு தன்மை இல்லைன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த கூட்டமும் பண்ணணும். யாரோ ஒருத்தர் பேர் போட்டு தானே அந்த பேனர் வச்சு வைக்கப்பட்டது இருந்திருக்காரு. ஒரு தனிநபரனுடைய வேலையாக தான் நீங்கள் அதை பார்க்கணும். புரியுதுங்களா? அது வந்து அதுக்கு பொறுப்பும் பதிலும் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் நிச்சயமாக தருவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனிநபர் அவருடைய விருப்பத்துக்காக வைக்கக்கூடிய அது செயலாக இருக்குது. அவர் வந்து அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் இணைஞ்சி வரலான்ற ஒரு எண்ணத்தில் அந்த பேனர் வச்சிருக்கலாம். ஆனால் அது விதியை மீறின ஒரு செயல். நிச்சயமாக அவர் மீது ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்கும்? ஏன்னா வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து எல்லாருமே ஆளை காணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சன பார்வை போய்கிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் இதையெல்லாம் தாண்டி எப்படி வேலை செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, தர்மத்தின் வாதுதனை சூதுகவும் தர்மமே மீண்டும் வெல்லும்ன்றது தான் நீதி. சரிங்களா?
இன்னைக்கு இருக்கக்கூடிய கரூர் சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடியதும் காவல்துறையினுடைய உயர்மட்ட அதிகாரிகளுக்கும் தெரியும். அவர் என்ன அப்ரோச் பண்ணார், அங்கே போகிறதுக்கு என்ன கேட்டாருன்றதும், டிஜிபி கிட்ட இன்னைக்கு அனுமதி வாங்கியிருக்கிறதும், கரூருக்கு போகணும் தான் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு, மக்களை சந்திக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு, அந்த மக்களோட தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதை அவங்க எந்த இடத்துலையும் நிராகரிக்கலை, அந்த இடத்துல இருந்து கடந்து போகலை. இப்பேற்பட்ட ஒரு இடத்த ஒட்டுமொத்தமாக மருத்துவமனையை திமுக வந்து திமுகவினுடைய ஒரு கோட்டையாக அன்றைக்கி வச்சுருந்தது நீங்கள் பார்த்தீங்க. யாராலையும் அன்றைக்கி உள்ளே போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அதுவும் இல்லாமல் அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிரான ஒரு போர்க்கொடியை தான் அவங்க தூக்கியிருந்தாங்க. மௌனமே மிகச்சிறந்த ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. இன்றைக்கி 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டார். அந்த இடத்துல இவர் மௌனமாக கடந்து வர்றார். ஏன் மௌனமாக இருக்கிறாரு, ஏன் மௌனமாக இருக்கிறாருன்னு கேட்டது போக இன்றைக்கி அத்தனை பத்திரிகையாளர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் அவர் மௌனமாக கடந்து போனது தான் நல்லது அப்படின்றத இன்றைக்கி பேசும் பொருளாக மாற்றிருக்கிறாரு. ஒரு இடத்துல என்ன செய்யணும் அப்படின்றத ஒரு பாதிப்புக்குள்ளாயிடுச்சா, ஒரு பிரச்சனைகள் முன்னெடுப்பாயிடுச்சா, அந்த இடத்த எப்படி கொண்டு போகணும், எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதுல ரொம்ப தெளிவான ஒரு முடிவு எடுத்து தான் முன்னோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறாரு. அதே போக அந்த தொடர்ச்சியாக அந்த குடும்பத்தாரோட பேசியிருக்கிறாரு. இப்போ அடுத்தது ஒரு சில தலைவர்களை அடுத்த ஒரு கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கிறதா தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த வேலைகளை செவ்வனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த கட்ட விஷயங்கள் இன்னும் நடக்கும். இப்போ கரூருக்கு போகக்கூடிய பயணங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த 7 நாள் 6 நாட்களில் இவ்வளோ விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்றதே இப்போ பெரிய விஷயம். பாதிப்புகள் அவர்களுக்கு தான். தமிழக வெற்றி கழகத்தின் மீது தான் அத்தனை தூற்றலும் இருந்துச்சே தவிர்த்து அவ்வளோ கரைகளையும் இன்னைக்கு தொடச்செறிஞ்சிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. மக்கள் இன்னும் யாரும் அவர் மீது எந்த ஒரு குறையும் சொல்லலை. அப்போ அவர் சரியான பாதையில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ஏற்பட்ட ஒரு சம்பவம் நடந்தும் மக்கள் இன்னும் நம்ம மீது ஒரு அன்பும் பற்றும் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமே அவருக்கு மிகப்பெரிய ஒரு மனவேதனையை மனச்சோர்வை உண்டு பண்ணியிருக்குது. ஆனால் அதுவே மிகப்பெரிய பலமாக எடுத்துக்கிட்டு தான் அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு வெற்றி வகையை சூட போகிறாரு. மக்கள் பக்கம்தான் அவர் இருக்கிறாரு, மக்கள் அவர் பக்கம்தான் இருக்கிறாருன்றது இந்த நிகழ்வு வந்து எடுத்து காட்டியிருக்குது. இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு இந்திய அளவில் பேசக்கூடிய, இன்னைக்கு உலக நாடுகள் அளவுக்கு பேசக்கூடிய ஒரு பேசியிருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா கூட அந்த சம்பவத்திலிருந்து அப்போ அவர் எப்பேற்பட்ட ஒரு துயரத்தில் இருந்திருப்பாருன்றது தான் நான் வந்து ஒரு சமூக ஆர்வலராக இன்றைக்கி இத்தனை ஆண்டுகள் இந்த மக்களாக பயணிச்சுக்கிட்டு மக்களுக்கான பிரச்சனைகளை பேசக்கூடியவனாக பார்க்கக்கூடியது. இப்பேற்பட்ட உலக நாடுகளினுடைய கவனத்தையும் இந்த சம்பவம் ஈர்த்திருக்கு. அதில் வந்து தமிழக வெற்றி கழகத்தை குறை கூறக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் உருவாகியிருக்கு. தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிரான இந்த கட்டமைப்புகள் இருக்குது அப்படின்றத தாண்டி இன்றைக்கி வெளியில் வராரு இல்லையா, இதுதான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தி தரும்னு சொல்கிறேன். விஜய் வந்து என்ன இந்த விஷயத்தை பார்த்தே பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டாரு. திமுகலாம் வந்துட்டு எத்தனை விஷயங்கள் பார்த்துருக்கு, மிஸ்ஸா சட்டத்தை முதற்கொண்டு பார்த்துருக்கு. 40 பேருடைய மரணத்துக்கு காரணமாக இருந்துட்டு இப்படியே இதுக்கே தலைமறைவாயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்க்குறாங்களே எப்படி? இல்லை, நல்லா புரிஞ்சுக்கங்க. அவர் தலைமறைவாய் எங்கேயும் ஓடி ஒளிஞ்சிடல, புரியுதுங்களா? அவர் போட்ட வீடியோ ஒரு காணொலி இருக்குது. நான் வீட்லேயும் என்னுடைய அலுவலகத்துலேயும் தான் இருப்பேன், வேணால் வந்து பாருங்கள் அப்படின்றத ஓப்பனாக கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு மேலே ஒரு தலைவரானால் எவ்வளோ ஓப்பனாலாம் இருக்க முடியாது, அவ்வளோ ஓப்பனாக இருக்கிறாரு. இன்றைக்கும் அத்தனை மீடியாக்களும் ஊடகங்களும் இன்றைக்கி அவர் வீட்டு வாசல்லையும் அலுவலகத்தினுடைய வாசல்லையும் தான் இருக்கிறாங்க. அவர் எங்கேயும் ஓடி போய் நாடு கடந்தோ இல்லை கடலுக்கு அடியிலேயே போய் வாழ்ந்துட்டு இல்லை, புரியுதுங்களா? இப்போவும் சொல்கிறேன், பொய்யான செய்திகளை பரப்பாதீங்க. பொய்யான செய்திகள் தான் இது வதந்திகள் தான் இன்றைக்கி பரவிக்கிட்டு இருக்க தவிர்த்து மக்களுக்கு என்ன பண்ணணும், தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோன்றதை ரொம்ப வெளிப்படையாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த கரூர் மக்களை சந்திக்க போகிறாரு, கரூர் மக்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரோட இந்த மிகப்பெரிய ஒரு துயரத்துலேருந்து வெளியில் வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அவரும் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்த கட்ட கட்டமைப்புகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடியவர்கள் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாருன்னா, கள்ளக்குறிச்சியில் நடந்த 62 பேர் படுகொலைக்கு இப்போ கள்ளச்சாராயம் குடிச்சு இது பண்ணாங்களே, இது நேரடியாக அரசு தானே சம்பந்தப்பட்டிருக்குது. முதல்வர் ஏன் போல? சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கத்தினுடைய சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கத்தினுடைய சார்பா முதல்வர் அவர்களுக்கு டிக்கெட் எடுத்து அனுப்பிச்சி விட்டேன், புரியுதுங்களா? அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் போகலை. அன்னைக்கு அவருடைய ஆட்கள் போனாங்கன்னா நீங்கள் தான் எல்லாத்தையுமே உங்களுடைய மெத்தனை போக்கு தான், உங்களுடைய கையாலாகாத தனம் தான், நீங்கள் வந்து அதை பார்க்காததனுடைய விளைவு தான் அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. காரணம் யார்?
அதை சிந்திக்கணுமா இல்லையா? அப்போ நீங்க அந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இன்னைக்கு திரும்பவும் அதே இடத்துல சம்பவம் கள்ளச்சாராயம் விற்பனை நடந்ததுன்றது அத்தனை தொலைக்காட்சிகள்லையுமே காட்டப்பட்டது. அப்போ இந்த இடத்துல ஆளக்கூடிய தரப்பு என்ன பதில் சொல்லுதுன்னு பார்த்தா எந்த பதிலும் இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு சினிமாவுக்கு போறதுக்கும் சினிமாவை பத்தி ரிவ்யூ போடுறதுக்கும் குழந்தைகளை அழைத்து கொண்டு போய் படம் காட்டுறதுக்கும் தான் உங்களுக்கு நேரம் வைக்கிறீங்க. தமிழக அரசு தான் சார் உடனே போனது. 40 பேருடைய மரணத்துல 41 பேர் இறந்து போன இடத்துக்கு விரைந்து போனது தமிழ்நாடு அரசு தானே போச்சு. நம்ம யாருமே அதை கண்ணை மூடிக்கிட்டு இல்லைன்னு எல்லாம் சொல்லலை, அதற்கான விஷயத்தையும் கடந்து போகலை. புரியுதுங்களா? தமிழக அரசு தான் போச்சு, தமிழக அரசு தான் நின்றுச்சு, பார்த்துச்சு, அதை எடுத்துச்சுன்றது எல்லாமே தெரியும். அந்த போன ஆம்புலன்ஸில் பேனர் ஓட்டினதும் தமிழக அரசுன்றது எல்லாருக்குமே தெரியும். நான் இதை வச்சு பிண அரசியல் பேசுகிறதுக்கு நான் வரல. பிணத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய கீழ்த்தனமான அரசியல்வாதி தலைவர் தளபதி அவர்கள் இல்லை. இந்த சூழல்லையும் மக்களும் நிற்கிறாங்க, நாங்களும் நிற்கிறோம் அவர் பக்கத்தில்ன்னு சொன்னால் நீதியும் நியாயமும் அவர் பக்கம் இருக்குது. நியாயத்தின் பக்கம், நீதியின் பக்கம் நியாயம் கிடைக்கும்னு நீதியினுடைய கதவுகளை தட்டுறாரு. இது ஜனநாயகத்தின் உரிமையாக பார்க்கப்படுது. சரி, ஓகே. அண்ணல் அம்பேத்கர் எழுதி கொடுத்த சட்டம் அதை வென்றெடுக்கும்ன்றத நம்புறாரு. சரி, ஓகே. அப்படி அவர் நம்புறாரு அப்படின்னாலும் கூட அவர் தன்னுடைய காணொலியில் பேசினார்ல, சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது கோவம்னா நீங்கள் என்ன ஏதாவது பண்ணுங்க, மக்களை விட்டுருங்க அப்படின்னு சொன்னார்ல, அது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? யார் சொன்னது? விஜய் தானே சொன்னார். அப்போ யாரை நீங்கள் கேட்கணும்? விஜய் தான் கேட்கணும். யாரை சொல்லியிருக்காரு? சிஎம் சாரை சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன பண்ணார்? அதுதான் நானும் கேட்குறேன். அவர் என்ன பண்ணிட்டாருங்க கரூர் விஷயத்தில்? கரூர் விஷயத்தில் என்ன பண்ணிட்டாருன்றத நீதி விசாரணையில் வெளியில் வரும். அன்னைக்கு எல்லாருமே பேசுவோம். புரியுதுங்களா? ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு, பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறாருன்னா எந்த சம்பவமே இல்லாமல் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ அங்கே அது ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல, அது என்னன்றதை நீதி விசாரணை வெளியில் கொண்டு வரும். அவர்கிட்ட அத்தனைக்கும் ஆதாரங்கள் இருக்குது. அதற்காக தான் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் வேணும், குழுவில் இடம்பெறணுன்றதை முன்வைக்கிறாரு. சிபிஐ வழக்குகள் வேணும்னு சொல்கிறாரு. அவர் மேலே தானே குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க, அதுக்கு அவர் தான் பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்கிறீங்க. அப்போ அவர் தானே அந்த நீதியை கொண்டு வரணும், நீதி கிடைக்கணும்னு அவர் தானே போராடுவார். அதற்கான உரிமையை அவர் தானே கொண்டு வருவார். தான் குற்றவாளி, அதாவது என் மீது சுமத்தப்பட்ட அத்தனையுமே பொய் தான், கரைகள் தான்றதை அவர் தொடச்சி எறியணும்ல, அதற்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார். நிச்சயமாக மக்கள் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு துயரில் இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கான ஒரு நீதி கிடைக்கணுன்றதுல தான் மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாரு. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய தம்பிகளும் தங்கைகளும் இன்னைக்கு அண்ணன் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மௌனமாக இருந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை முன்னெடுத்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. நிச்சயமாக நீதியின் கதவுகள் அவருக்கு நீதி கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோட ஒரு சமூக செயற்பாட்டாளராக என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி.